தெய்வ நிலையை பற்றி ஆதி காலத்துல இருந்து மனிதனுக்கு அந்த எண்ணம் உண்டு, தேடிக்கொண்டு இருக்கிறான். சிலர் அவனுடைய அறிவின் மேன்மையினால உணர்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அன்று வரையில வந்த மொழி வழக்குல மொழியின் மூலமாக எடுத்து உரைக்க முடியவில்லை, அதை உணரவும் முடியவில்லை. அதனால இப்போ இந்த காலத்துக்கு தக்கவாறு, விஞ்ஞான உலகத்துக்கு தக்கவாறு மனிதன் இறை உணர்வு பெற வேண்டும். இறை வழிபாடு என்றால் என்ன அர்த்தம்? இறையாற்றலினுடைய இயக்க விதி எதுவோ, இயக்க நீதி எதுவோ அதற்கு ஒத்தபடி நான் வாழ வேண்டும். அதே வழியை பின்பற்றி நான் வாழ வேண்டும். அதுதான் இறை வழிபாடு. இன்று இறை வழிபாடு அப்படியா இருக்கிறது? எத்தனையோ வித்தியாசமாக கற்பனையினால இறை வழிபாடு நடந்துட்டு வருது. அதுதான் காரணம். மனித வாழ்க்கையில உள்ள எல்லா துன்பங்களுக்கும் உண்மையான இறைநிலையே மாற்றி அமைத்துக் கொண்டு பொய்க்கதைகளையும் அல்லது தேவையில்லாத அர்த்தமற்ற சடங்குகளையுமே வைத்துக்கொண்டு இறைநிலை நாடுவதும் இறை வழிபாடு என்று கூறுவதுமே நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வாதா இருக்கு. இப்போ இறைநிலையை பற்றி பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. எங்கும் நிறைந்தது, எல்லாம் வல்லது, எல்லா பொருளும் பிரபஞ்சமே அங்கிருந்து தான் தோற்றமாயி அதுல இருந்து தான் உற்பத்தி ஆச்சு. எல்லா உயிர்களுக்கும் மூல காரணம் இறைவன் தான் என்பதெல்லாம் தெரியுது இல்லையா? அப்படி இருக்கிற போது அந்த அடிப்படையான ஓமைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆராய்வோம். வற்றாயிருப்பு, இறைவன் எப்பேற்பட்டவன், எப்படி இருந்தது அந்த நிலை இருக்கிறது என்றால் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. எல்லா ஆற்றலுக்கும் மூல ஆற்றலாக உள்ளது அதுவே தான். ஒரு கோணத்துல ஒளிய வீசி அதுக்கு தடைப்படும் இடமெல்லாம் அதை திரும்பி வரக்கூடிய அலை மூலமாக பொருட்களை உணர்றதுதான். இந்த கண்கள் மூலமாக இறைவனுடைய, அதாவது இறைவெளியினுடைய முழுமையை உணர முடியாது. சாதாரணமா ஆகாயம்னா சுத்தவெளி நினைக்கிறோம். அந்த சுத்தவெளி பார்க்கிறோமே, எது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது? பூமிக்கு மேல் பகுதியில உள்ள சுத்தவெளியை ஓரளவு பார்க்கிறோம். பூமிக்கு கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய சுத்தவெளி மறைத்து கொண்டு இருக்குது பூமி. அதுபோல எந்த பக்கம் பார்த்தாலும் முழுமையாக சுத்தவெளியை பார்க்க முடியாது. இது எப்படின்னா, ஒரு எறும்பானது யானையை கடிக்கும், ஆனால் யானையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த அளவு மனம் விரிந்து, அதனுடைய கண் பார்வை விரிந்து யானையை முழுமையாக பார்க்கவே முடியாது. அதுபோல இறைநிலையை அனுமானித்துக் கொள்ள வேண்டியதுதான்.